ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಮ್ಮ ಸನಾತನ ಧರ್ಮத்திலே இல்லை எல்லா தர்மத்திலே முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது கதைகளை சொல்லியிருக்காங்க. அது பைபிள் இருந்தால் சரி, நம்ம புராணங்களில் நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஊரில் தண்ணி பிரச்சனையாக இருக்குது, குடிக்க தண்ணி இல்லை. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊரில் ஒரு சாமியார், அவர்கிட்ட போய் சொன்னால், நம்ம ஊரில் இப்படி பிரச்சனை இருக்குது, குடிக்கிற தண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாமி, எதை வழிகாட்டுங்க. சாமி சொன்னார், நம்ம ஊர் வடக்கு பக்கம் என்ன அந்த பெரிய ஆலமரம் இருக்குது, அதுக்கு தெற்கில் 50 மீட்டர் கிணறு போடுங்க, நல்லா குடிக்க தண்ணி கிடைக்கும். இவங்களை அப்படியே பண்ணால் உண்மையாக நல்ல தண்ணி வந்து இருக்குது. இப்போ இவங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கான், திருப்பி எல்லாம் சாமிஜி கிட்டே போய், இப்படி சாமிஜி உங்களுக்கு கருணை தண்ணி கிடச்சிருக்கு. சாமி சொன்னார், இன்றைக்கி சனிக்கிழமை, திங்கள் கிழமை சிவன் நாள், கங்கை வந்திருக்கு, திங்கள் முதல் அந்த தண்ணி உங்களை உபயோகம் பண்ணலாம். அன்றைக்கி என்ன ஆயிருக்கு, சனிக்கிழமை சாயங்காலம் நைட்டு சில நாய்கள் சண்டை போட்டு ஒரு 5-6 நாய் இந்த கிணறுல விழுந்து சத்து போச்சு. திங்கள் கிழமை தண்ணி எடுக்கும்போது நாத்தம் வாடை, என்ன சொல்லுவீங்க, கெட்ட ஸ்மெல் வருது. இப்போது திரும்பி சாமிஜி கிட்ட பிரச்சனை சொல்லும்போது சாமிஜி சொன்னார், கிணறுல உள்ள எல்லா தண்ணியும் எடுத்துடுங்க, 100 பானை 100 பாட்ஸ் கங்காஜல போடுங்க. வேலைக்கிழமை குருகை நாள், அன்றைக்கி முதல் தண்ணி எடுக்கலை. இவங்களை அப்படியே பண்ணியிருக்கான். வேலைக்கிழமை தண்ணி எடுக்கும்போது கூட அந்த பாடை அடிக்குது. இப்போ அந்த சுவாமி கிட்டே வந்திருக்காரு சாமி, எல்லாமே இப்போ அந்த வாடை அடிக்குது. இப்போ சுவாமி சொன்னார், என்ன பண்ணீங்க? எனக்கு சின்ன எல்லா கிணறுல உள்ள எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு, 100 குடம் இந்த கங்கா ஜலம் போட்டாச்சு. சாமிஜி சொன்னார், அந்த இறந்து போன நாய் எடுத்தீங்களே, அது உங்களுக்கு சொல்லலையே சொன்னார். இப்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. வாழ்க்கையில் எப்படி எப்படி வாழணும், எந்த பிறவியில் உள்ள பாக்கியம் குரு கிடைச்சாச்சு. குரு ஹரே கிருஷ்ண மகாமந்திர மாலை கொடுத்துருக்காரு, ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இதயத்தில் சத்து போன நாய்கள் உட்கார்ந்துருக்கு. காமம், கோபம், பேராசை, மோகம், மதம், பொறாமை, துவேஷம், இது எல்லாம் அப்படியே நம்ம இதயத்தில் வச்சு ஜபம் மட்டும் சக்கா பண்ணிகிட்டு இருக்கோம். திலக்கம் சூப்பராக பாட்டிகிட்டு இருக்கோம், ஏகாதசி விரதம் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் இதுக்கு கூட இந்த இறந்த போன நாய்கள் இந்த கெட்ட தோஷங்களை இதயத்தில் வெளியில் எடுத்து பகவான்ಗೆ சரணாயிட்டு, குருಗೆ சரணாயிட்டு நம்ம ஹரிநாமம் பண்ணால் நம்ம இதே பிறவியிலே ஆனந்தம், அமைதி, அன்பு, இனிப்பு இதெல்லாமே அனுபவிக்கலாம். ஹரிபோல் தண்டோத் பிரணாம்.